welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு விதமா பண்ண போறேன். ஒன்னு வந்து பூஸ்ட் வெச்சு பண்ண போறேன், இன்னொன்னு வந்து ரோஸ் மில்க் வெச்சு பண்ண போறேன். சோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னா ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். சக்கரை வந்து நான் 1/2 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவு நீங்க எடுத்துக்கணும். பூஸ்ட் வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கலாம். வெறுமே நம்ம 4 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பிஸ்கட் ரொம்ப சூப்பரா பண்ணலாம். சோ எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்புறம் சக்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிஸ்கெட்க்குலாம் பட்டர் ஆட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நல்லா 1/2 கப் ஃபுல்லா நம்ம எண்ணெயை ஊத்திட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து 3ஆ பிரிக்க போறேன். ஒன்னுத்துல வந்து நம்ம பூஸ்ட் பவுடர் போட்டுக்கலாம், இன்னொன்னுல வந்து நம்ம ரோஸ் மில்க் போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம சாதாரணமாகவே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இதுல வந்து நம்ம பூஸ்ட் பவுடரை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பூஸ்ட் கலந்து மாவு வந்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் மில்க் கலந்து இன்னொரு போர்ஷன் ஆஃப் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு மாவை கலந்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிஸ்கெட் வந்து தனியாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் வந்து கண்டிப்பாக இந்த அளவு திக்னஸ்லையாச்சும் இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. இப்போ நான் இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் தனியாக ஒரு பிஸ்கெட்டும் எடுத்துக்கிட்டேன். பூஸ்ட் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன், ரோஸ் மில்க் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன், வெறுமே சாதாரண பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு புது மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் வச்சு கலக்கி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நார்மலாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவு வந்து பக்கத்துல இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பூஸ்ட் கலந்து வச்சிருக்கோம்ல, அந்த மாவை வந்து இதுக்கு கிராஸா இங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெறுந்தே நம்ம வந்து வச்சிருந்த மாவை வந்து இங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாமே வந்து இப்படி டைட்டா நீங்க பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடு திருப்பி இப்படி டைட்டா பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளங்கை வச்சு நல்லா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா மாவுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மல் மாவு வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் பூஸ்ட் கலந்த மாவு வந்து வச்சுக்கிட்டேன்.
அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த ரோஸ் எசன்ஸ் கலந்த மாவு வந்து வச்சுக்கிட்டேன். சேம் தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான். இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்படி டர்ன் பண்ணிட்டு நல்லா செமையாக ப்ரெஷர் கொடுத்து பிஸ்கெட்டை நல்லா சேர்த்து விடுங்க. ஓகே, சேர்த்து விட்டுட்டு நல்லா இப்படி உள்ளங்கையில் வந்து உங்கள் ஃபுல் ப்ரெஷரை வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து இந்த ட்ரைகலர் பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம விதவிதமாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிஸ்கெட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அடுத்து நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லா பிஸ்கெட்டும் இந்த மாதிரி வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ரொம்பவே டேஸ்டான சூப்பரான வீட் பிஸ்கெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பிஸ்கெட்டோட டெக்ஸ்டர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிஸ்கெட்டோட டெக்ஸ்டர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்